தமிழகத்தின் அமைதியை குலைக்க பார்க்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அமைதியான மாநிலம் என்பதால் தான் அனைத்து வகையிலும் முன்னேறி வருகிறது தமிழகம். இதை மத்திய அரசின் புள்ளி விவரங்களை ஒப்புக்கொள்கின்றன என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தேஜ கூட்டணி ஆட்சி அமைப்பதை இலக்காக கொண்டு செயல்படுவோம் என்று பாஜகவினருக்கு அக்கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை அழைப்பு விடுத்துள்ளார். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவச பஸ் பயணம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்திய போதிலும் பொன்முடியின் ஆபாச பேச்சுக்களால் பெண்களின் ஆதரவை திமுக இழக்கக்கூடும் என உளவுத்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது. பொன்முடிக்கு எதிரான போராட்டம் தீவிரமடையாமல் இருக்க அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்குவதுதான் ஒரே வழி என ஆட்சியாளர்களுக்கு உளவுத்துறை அறிக்கை அளித்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவின் தலைவராக நான் தொடர்ந்து செயல்படுவேன் என அன்புமணி தெரிவித்துள்ளார். எந்த நோக்கத்திற்காக கட்சியின் தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்தை நோக்கி உங்களின் ஆதரவுடன் இன்னும் தீவிரமாக பயணிக்க நான் உறுதி பூண்டிருக்கிறேன் எனவும் தெரிவித்தார். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிவிட்டு நானே தலைவர் என அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தது அக்கட்சிக்குள் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ராமதாஸை சமாதானப்படுத்தி அன்புமணியை மீண்டும் தலைவராக்க ராமதாஸ் குடும்பத்தில் ஒரு தரப்பினரும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் எடுத்த சமரச முயற்சி தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட வைத்த கவர்னரின் செயலுக்கு திமுக எம்எல்ஏ மனோ தங்கராஜ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு குறிப்பிட்ட மதத்தை திணிக்கும் நோக்கில் தனது அதிகாரத்தை தவறாக கையாண்டிருக்கிறார் கவர்னர். இப்பேற்பட்ட நஞ்சை சுமக்கும் நாகரிகமற்றவர்கள் எப்படி நடுநிலையுடன் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என கூறியுள்ளார். குளத்தில் தாமரை வட்ட இலையோடு வளரும், தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு மலரும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். நயினார் நாகேந்திரன் இன்று பாஜகவை வழிநடத்தும் ஒரு மாபெரும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அவர் அடித்தளம் அமைப்பார், வெற்றி பெறுவோம், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் எனவும் தெரிவித்தார். பிரிவினைவாத திமுகவை எதிர்க்கும் அனைத்து கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் இயங்க துவங்கியிருப்பது திமுகவுக்கு கிளியை உண்டாக்கியிருக்கிறது என பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் தெரிவித்தார். தேச நலனில் அக்கறை கொண்ட கட்சிகள் திமுகவை வீழ்த்த கைகோர்த்தவுடன் பயத்தில் திமுக பிதற்ற தொடங்கியிருக்கிறது என்றும் சொன்னார். பாஜக கடலில் மூழ்கும் கட்சி, அதனுடன் சேர மாட்டோம் என்று அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் கூறியிருந்தார். இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது, அதுதான் உலக அரசியல், பொறுத்திருந்து பாருங்கள், சூழல் மாறும். ஒரு திருடன் நல்லவனாக ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டால் அவரை மன்னிக்க மாட்டீர்களா எனவும் சொன்னார். நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் இன்று குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. பேராலய அதிபர் இருதயராஜ் மற்றும் பங்கு தந்தை அற்புதராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. சென்னை வடபழனி ஆண்டவர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா நேற்று முன்தினம் விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து 3 நாள் தெப்ப உற்சவம் நேற்று கோலாகலமாக துவங்கியது. முதல் நாள் தெப்பத்தில் வடபழனி ஆண்டவர் சிறப்பு அலங்காரத்தில் வலம் வந்து அருள்பாலித்தார். 2ஆம் நாளான இன்று தெப்பத்தில் சண்முகர் வள்ளி தெய்வானை புறப்பாடும், நாளை சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை புறப்பாடும் நடக்கிறது. வேலூரில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் இன்று உலக மக்கள் நலமுடன் வாழவும் விவசாயம் மற்றும் இயற்கை வளங்கள் செழிக்கவும் வேண்டி சிவனடியார்கள் குழுவினர் ரேணுகா தேவி தலைமையில் திருவாசகம் மற்றும் தேவார பாடல்களை பாடி தமிழ் முற்றோதல் செய்து இறைவனை வழிபட்டனர். இதில் திரளான சிவனடியார்கள் பங்கேற்று முற்றோதல் பாடினார்கள். கோவையில் சிறுமிகளுக்கு தனது வீட்டில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் மத போதகர் ஜான் ஜபராஜ் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து காட்டூர் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வர்த்தக ஒப்பந்தம் செய்வது தொடர்பாக அமெரிக்காவை தவிர பிரிட்டன், ஐரோப்பிய யூனியன், வேறு சில நாடுகளுடனும் பேசி வருகிறோம் என வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். நம் நாடு மற்றும் நாட்டு மக்களின் நலன்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். அதற்கு எதிராக இருந்தால் எந்த ஒரு நிபந்தனையையும் ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம், மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் என்றும் சொன்னார். வர்த்தக ஒப்பந்தம் செய்வது தொடர்பாக பல நாடுகள், அமைப்புகளுடன் பேசி வருகிறோம். வர்த்தகம் தொடர்பாக உலகளவில் ஓராண்டுக்கு முன் இருந்ததை விட நிலவரம் தற்போது மாறி உள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னார். இந்த பேச்சுகளின் போது நாட்டின் நலனுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது, அதில் எந்த ஒரு சமரசமும் செய்ய மாட்டோம் என்றும் தெரிவித்தார். பரஸ்பர வரி விதிப்பிலிருந்து ஸ்மார்ட் போன்கள், கணினி உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மின்னணு பொருட்களுக்கு விலக்களித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இவற்றில் செமிகண்டக்டர் அடிப்படையிலான மின்னணு கருவிகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன.
அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களாக கருதப்படும் 6000 பேரை இறந்தவர்களாக ட்ரம்ப் அரசு அறிவித்துள்ளது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட சமூக பாதுகாப்பு எண்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது.